ஏதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏன் கன்னி பிள்ளை பெறணும்? ஆணின் உதவி இல்லாமல் ஏன் ஒரு பெண் மூலமாகவே குழந்தை பிறக்கணும்? ஆண் பெண் உறவுல அந்த ஆண் மூலமா வரக்கூடிய டிஎன்ஏ தான் அந்த ரத்தத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த மூலப்பொருளாக இருக்கிறது. ஆதாமின் சந்ததியில பிறந்த எல்லாருமே பாவிகளாக இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மூலமாக பாவமும், பாவத்தின் மூலமாக மரணமும் பிரவேசித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணின் உதவியோடு ஒரு பெண் கருத்தரித்து பிறக்கிறார் என்றால் பிறக்கிற பிள்ளை நிச்சயமாகவே பாவியாக தான் இருக்கும். அந்த பிள்ளையோட ரத்தம் பாவ ரத்தமாக தான் இருக்கும். ஆனால் இயேசு பிறந்தது ஒரு கன்னிகை ஆணின் உதவி இல்லாமல் பிறந்தாள். அதனாலதான் மற்ற எல்லா ரத்தத்தை காட்டிலும் இயேசுடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம் சொல்லுகிறோம். அது எதோட கம்பேர் பண்ண முடியாத ரத்தம். தேவனே அந்த ரத்தத்தை நிர்ணயம் பண்ணுகிறார், பரிசுத்தாவை நிலையிடுகிறார். வார்த்தையாய் இருந்த தேவன் வார்த்தை கற்பந்தரித்து மாம்சமானார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக சொல்லப்பட்டிருக்கிறது.